டாக்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சார் என்ன கேள்வி கேட்டாருன்னா, முடிய வளர வைக்கிறதுக்கு, விழுந்த முடிய திரும்பி மீண்டும் வளர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு? இது ஒரு எம்டி மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டா, ஒரு மருத்துவ நிபுணனா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டா நான் சொல்ல ட்ரை பண்றேன். நான் இப்போ என்னன்னா, நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே அடிப்படையா முடி கொட்டுறதுல இருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வேதியியல் காரணம் இருக்குன்றது தான் இப்போ நாங்க சொல்ற அறிவியல். அதாவது நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற அறிவியல், புரிஞ்சுக்க ட்ரை பண்ற அறிவியல். இது எல்லாத்துக்குமே என்ன சொல்றோம் அப்படின்னா, முடி கொட்டுவதற்கு முதல் காரணம் உங்களுடைய மரபணு. அப்பா அம்மாவுக்கு சின்ன வயதிலேயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருந்ததுன்னா, அதாவது எப்படின்னா, ஆணாக இருந்தால் மேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்றவங்க இந்த பக்கம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் எனக்கு இருக்குன்னா இது மேல் பேட்டர்ன் பால்னஸ்ங்க. பெண்ணுக்கு கொஞ்சம் வேற மாதிரி கொட்டும். அவங்களுக்கும் ஆனால் லைன்ல கொட்டும். அவங்களோட இந்த என்ன சொல்றதுங்க, இந்த வகுடு எடுக்கிற இடத்துல கொட்ட ஆரம்பிக்கும். அங்கதான் கிராஜுவலா முடி கொட்ட ஆரம்பிக்கும். இந்த முடி கொட்டுதலுக்கான காரணம் பெருமளவு மரபணுங்க. ஆனா நாங்க அடிக்கடி சொல்லியிருக்கோம், வேற ஒரு இதுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன். நாங்கெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சது 1992 இருந்து 97, 98ங்க, சென்னை மருத்துவக் கல்லூரியில். அப்பெல்லாம் நாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், ஸ்ட்ரோக் ஆகட்டும், இல்லை கேன்சர் ஆகட்டும், இந்த மாதிரியான எந்த காரணமா இருந்தாலும் அதற்கு மரபணு ஒரு பெரும் காரணமாக கருதப்பட்டது. மரபணுவே பெரும் காரணமாக கருதப்பட்டது. ஜெனட்டிக்ஸ்னு சொல்றோங்க. இது ஜெனட்டிக்ஸ்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த மரபணு தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரோக் வரத்துக்கோ, ஒரு கிட்னி, ஏன்னா சில விதமான கிட்னி ஃபெயிலியர் குடும்பங்கள்ல ஸ்ட்ராங்கா ஓடும். அது ஒரு சொற்ப சதவீதமே. பெருஞ்சதவீதம் குடும்பத்துல ஒரு கிட்னி டிசீஸ் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை முறையை சின்ன வயசுலயே மாத்த ட்ரை பண்ணி ஒரு 30-35 வயசுலயே பெரும் பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்னாலேயே அவங்க வாழ்க்கை முறையை மாத்தினாங்கன்னா எப்படி ஒரு பெரும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு கிட்னி ஃபெயிலியரை கூட நீங்க தடுக்க முடியும் வராம. ஆனா வாழ்க்கை முறை சரியில்லைன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கிட்னி ஃபெயிலியரே சீக்கிரம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், முந்தா நேத்து ஒரு யங் பர்சன் பார்த்தேன், 35 வயது தான். அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் கிட்டத்தட்ட 70 வயதுலங்க, 72 வயசுல வந்திருக்கு. பையனோட வாழ்க்கை முறை சரியில்லை. அவருக்கு 36 வயசு, அட்வான்ஸ்ட் கிட்னி ஃபெயிலியர்ல. முந்தா நேத்து அவங்க அக்காவும் அவரும் போறாங்க. முதல் முறை வந்தாங்க. சில விஷயங்கள் சொல்லி ஃபர்தர் டெஸ்டிங் அனுப்பியிருக்கோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, பெரும்பியாதியான கிட்னி ஃபெயிலியருக்குமே வாழ்க்கை முறை மாற்றம் செய்யும் பொழுது உங்களால அதை ஸ்லோ பண்ண முடியும், பெருமளவு தடுக்க முடியும். முழுமையா தடுக்க முடியாதுங்க. ஏன்னா மரபணுங்கிறது மரபணு. இதுக்கு அதாவது சூழலினால் நம்மளால மரபணுவை சற்றே அதன் பரிமாணத்தை மாற்ற முடியும்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, அடிப்படை மரபணுக்கு பேர் ஜெனட்டிக்ஸுங்க. ஆனா இப்ப இது நாங்க படிச்சது இது ஜெனட்டிக்ஸுங்க. ஃப்ளோ ஆஃப் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த மரபணு டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏல இருந்து வரதுதான் புரோட்டீன். இந்த முடியும் ஒரு புரோட்டீன். ஆனால் இப்ப என்ன சொல்றோம்னா, இதுக்கு பேர் எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்றோம். எதுங்க? இப்ப எபிஜெனட்டிக்ஸ்னா எப்பினா லாட்டின்ல அபவ் அண்ட் அபவ்னு பேருங்க. எபிஜெனட்டிக்ஸ்னா மரபணுக்கு மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, மரபணு மட்டுமே காரணம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 90கள் வரைக்குமே மனிதனோட மரபணுவோட முழு படிவமும் யாருக்கிட்டையும் இல்லை, முழு இன்ஃபர்மேஷனும் யாருக்கிட்டையும் இல்லை. அமெரிக்கர்கள்லாம் தான் சேர்ந்து நேஷனல் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணி, அந்த நேஷனல் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலியமா அவங்க மனுஷனோட மொத்த மரபணுவை மேப் பண்ணாங்க. அதை ஜேம்ஸ் வாட்சன் ஒருத்தர் தான் ஹெட் பண்ணாரு. அப்போ அந்த ஜேம்ஸ் வாட்சன் யாருன்னா, அவர் தான் டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை 1952 கண்டுபிடிச்சாரு. அவரு பிரான்சிஸ் கிரிக் அண்ட் மாரிஸ் வில்கின்ஸ் 3 பேர் சேர்ந்து. அதனால இவங்க 3 பேருக்கும் 1962 நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் கிடைச்சது.
ஸோ இவங்க தான் வந்து இப்போ அதனால ஜெனட்டிக்ஸுங்கிறது 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பா கருதப்பட்டது ஜெனட்டிக்ஸ். ஏன்னால அந்த டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சதுனாலையும் வாட்சனுக்கெல்லாம் வயசு ரொம்ப கம்மிங்க. அப்போ 25 வயசு தான் அவருக்கு அந்த டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸை கண்டுபிடிக்கும் போது. எவ்வளவு சின்ன வயசுனா ஜேம்ஸ் வாட்சன் இன்னும் உயிரோடு இருக்கார். 97 98 நினைக்கிறேன் இப்போ வயசு அவருக்கு. அதனால வந்து 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான மருத்துவ கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச 3 பேர் சொன்ன வார்த்தை தான் முதல் வார்த்தை பெரும் வார்த்தையா இருந்ததுங்க. அதனால வேற எந்த செய்தியுமே வந்து எடுபடலை. இவங்க சொன்னதுதான் இந்த ஃப்ளோ ஆஃப் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் டாக்மா அப்படிங்கிறதுங்க. அதனால ஜெனட்டிக்ஸ் தான் எல்லாமே நாங்க படிச்சதெல்லாம் வரைக்கும். ஆனா இவங்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே கான்ராட் வாட்டிங்டன் ஒருத்தர் 1942லயே எபிஜெனட்டிக்ஸ்ங்கிற சொல்லாடலை பயன்படுத்தியிருக்காரு 1942ல. ஆனா அதெல்லாம் பெருசா யாரும் பேசல. பட் என்னன்னா இப்போ என்ன சொல்றோம்னா சூழலினால் மரபணு மாற்றப்படுகிறது அப்படின்றதுதான் மரபணுவின் பரிமாணம். மரபணு மாற்றப்படல, மரபணுவின் பரிமாணம் எபிஜெனட்டிக்ஸ் சொல்றோம். அந்த சூழல் என்ன சூழல்னா இதுக்கு பேர் வந்துங்க நியூட்ரிஷனல் எபிஜீனோமிக்ஸ் சொல்றோம். அதாவது சாப்பாட்டில் இருக்கும் நல்ல கெட்டதினால் மரபணுவின் பரிமாணம் மாற்றி அமைக்கப்படுவதே நியூட்ரிஷனல் எபிஜீனோமிக்ஸுங்க. இதுக்கு பேர் வந்து அதனால இதுக்கான காரணிகளை கண்டுபிடிச்ச வெகு சில அறிவியல் வல்லுநர்களுக்கு எல்லாருக்குமே கடந்த ஒரு 15 வருஷத்துல எல்லாருக்குமே நோபல் பிரைஸுங்க இதற்கான காரணியை கண்டுபிடிச்சதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1993ல இந்த மரபணு ஒரு பேட்டர்ன் இருக்கு, இந்த போர்டு இருக்கு, இந்த ஸ்கிரீன் இருக்குன்னா இந்த ஸ்கிரீன் செட்டு இதுல எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சது ஜெனட்டிக்ஸுங்க. இப்ப இதுல புதுசா படம் வரையலாம்னு சொல்றது எபிஜெனட்டிக்ஸுங்க. இந்த படம் வரையறதுக்கான காரணி பிரஷ்ஷா இருக்கும், அது படம் வரையறதுக்கு. உடம்புல புது பரிமாணம் கொண்டு வர்றதுக்கு பேருங்க மைக்ரோ ஆர்என்ஏன்னு பேருங்க. இந்த மைக்ரோ ஆர்என்ஏங்கிற வார்த்தைய யாருமே சொல்லாடல்ல கடந்த ஒரு 15 வருஷத்துல பெருமளவு பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது வந்துங்க கேரி ரஃப்கின் அண்ட் விக்டர் ஆம்ப்ரோஸ் 1993ல ஒரு சின்ன புழுவுல கண்டுபிடிச்சாங்க. இந்த புரதத்தை யாரும் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல. அந்த அதாவது என்ன இதுனா இப்ப எல்லா உயிரினத்திலையும் எல்லா உயிரின செல்லுலையும் இந்த புது மைக்ரோ ஆர்என்ஏ இருக்குங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க கண்டுபிடிக்கும் போது யாருக்குமே அப்படி உடம்புல ஒரு மைக்ரோ ஆர்என்ஏன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. ஆனா 1996ல ஒரு சின்ன புழுல சொன்னாங்க. அந்த புழுவுக்கு இருக்கிற செல்லோட எண்ணிக்கை வெறும் 945 செல்லுன்னு நினைக்கிறேன். சீனோராப்டைட்டிஸ் எலிகான்ஸ்னு சொல்லப்படுற ஒரு புழுவுக்கு. அதனால நம்ம மனுஷனோட உடம்புல கிட்டத்தட்ட 38 ட்ரில்லியன் செல் இருக்குங்க. அதனால 38 ஃபாலோட் பை 12 ஜீரோங்க. ஸோ 38 ட்ரில்லியன் செல் உள்ள நமக்கு அந்த புழுவுல இருக்கிற விஷயங்கள் பொருந்தாதுன்னு தான் உலகம் நினைச்சதுங்க. அதனால கேரி ரஃப்கினையும் விக்டர் ஆம்ப்ரோஸையும் யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்ப எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னா கேரி ரஃப்கினையும் விக்டர் ஆம்ப்ரோஸையும் 2024க்கான நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் இவங்க 2 பேருக்குங்க. இதை மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடி முதிர்ச்சி அடைந்த செல் முதிர்ச்சி அடையா நிலைக்கு போக முடியாதுங்கிறது தான் அந்த சென்ட்ரல் டாக்மா பிரின்சிபிள் 1958ல பிரான்சிஸ் கிரிக் சொன்னாருங்க. ஆனா சென்ட்ரல் டாக்மா தான் நாங்க படிச்சதுங்க. டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வரும். புரோட்டீனுங்கிறது ஒரு முதிர்ச்சி முழுமை அடைந்த ஒரு செல்லின் மெச்சூர்டு செல்லுன்னு சொல்லுவோம். நம்ம உடம்பே ஒரு மெச்சூர்டு செல்லு, அதுல வெளில வந்துட்டே இருக்கும். இந்த மெச்சூர்டு செல்லுல இருந்து மெச்சூர் ஆகாத செல்லுக்கு போகவே முடியாதுங்கிறது தான் அந்த ஃப்ளோ ஆஃப் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். அதுதான் இவங்க 3 பேர் சொன்னது. அதான் முதல் வார்த்தை பெரும் வார்த்தைன்னு சொன்னேன். ஆனா ஷின்யா யமனாக்கான்னு ஒருத்தருங்க ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் 2007ல மனுஷனோட தோலுல இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த செல்லை எடுத்து முதிர்ச்சி அடையா நிலைக்கு 4 மரபணுவின் மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு வந்து முதிர்ச்சி அடையா நிலைக்கு கொண்டு போனாரு. அதுக்கு பேர் இன்டியூசிபிள் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்னு பேருங்க, ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐபிஎஸ்ங்கிற பேரை வச்சவரும் அந்த ஷின்யா யமனாக்கா தான். 2007ல
இதே விஷயத்த 1962லயே ஜான் கர்டன் ஒரு பிரிட்டிஷ் ஸ்காலர் வந்து ஒரு தவக்கலையில பண்ணி காமிச்சாரு. ஆனா 1962 தான் வாட்சன், கிரிக் அண்ட் மாரிஸ் வில்கின்ஸ்கான நோபல் பிரைஸ். இப்பதான் சொன்னேன், போன நூற்றாண்டின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பா கருதப்படுறது மருத்துவ உலகத்துல இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை. அதனால ஜான் கர்டனை யாரும் கண்டுக்கல. 2007 ஷின்யா யமனாக்கா வந்து இந்த ஸ்டடியை சொல்ற வரைக்கும். அதனால ஜான் கர்டனுக்கும் ஷின்யா யமனாக்காவுக்கும் 2012 நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின். எவ்வளவு ஆகி போச்சுன்னா, முதிர்ச்சி அடைந்த செல்லை முதிர்ச்சி அடையா நிலைக்கே கொண்டு போக முடியும்னு இப்ப புரிஞ்சுக்கிறோம். இது வந்து எப்படின்னாங்க, ஒன்னும் கூட்டினா 2ன்னு தான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம். இப்ப ஒன்னும் கூட்டினா 0 வரும்ன்றது சொன்னா யாரும் எப்படி ஒத்துக்க மாட்டோமோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைதான் இந்த மாதிரியான ஒரு மருத்துவ கோட்பாடு இப்ப வளர்ந்துட்டு இருக்கு. எவ்வளவு வளர்ந்துடுச்சுன்னா, இப்போ 2007 ஷின்யா யமனாக்கா சொன்னாரு, நேத்திக்கு ஜப்பான்ல முதல் முறையாக நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி ஆஃப் ஜப்பான் இந்த இப்ப சொன்ன இல்லைங்களா, இந்த இன்டியூசிபிள் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் முதிர்ச்சி அடைந்த செல்லை எடுத்து முதிர்ச்சி அடையா நிலைக்கு கொண்டு சென்று அந்த செல்களை அட்வான்ஸ்டு ஹார்ட் ஃபெயிலியர்ல உள்ள நபர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குங்க, நரம்பியல் சார்ந்த ஒரு வியாதி. நிறைய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் பார்க்கின்சன்ஸ்ல கடைசி வரைக்கும் சஃபர் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. முகமது அலின்னு ஒரு பாக்ஸிங் வீரர் இருந்தார். நீங்க அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ் 1994 நினைக்கிறேன். அந்த அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ்ல இப்போ கூட நீங்க வீடியோலாம் எடுத்து பாருங்க. அட்லாண்டா ஒலிம்பிக்ஸ்ல ஃபயர் லைட்டிங் செரிமனின்னு ஒன்று வரும். அதுல வந்து யாரு வரப்போறான்னு யாருக்குமே தெரியாதுங்க. 1990 இதெல்லாம் டிட்பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நேர்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு தோணுனதை சொல்றேன். அவருக்கு பார்க்கின்சன்ஸ் இருந்தது. அது என்னன்னா, அவர் வந்து பார்க்கின்சன்ல இருந்து மீளவே இல்லை. முகமது அலிங்கிறவர் யாருன்னா, ப்ராபப்ளி த கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆஃப் த 20th centuryன்னு கூட நிறைய பேர் நம்புவாங்க. த கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஹேட் த மோஸ்ட் லாஸ்டிங் இம்பாக்ட் இன் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவருக்கே அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸை குணப்படுத்த முடியல. அதனால அவர் லைட்டிங்க்கு போவாரு, அப்படியே கை ஆடும். இதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்லாண்டா ஒலிம்பிக்ஸோட இனாகுரல் செரிமனி இது. ஸோ அந்த மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் உள்ளவங்களுக்கும் அட்வான்ஸ்டு ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கும் இந்த இன்டியூசிபிள் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ல இன்னைக்கு நேத்திக்கா முந்தா நேத்தான் தெரியல, நேஷனல் அத்தாரிட்டி ஆஃப் ஜப்பான் அலோவ் பண்ணுது. இந்த இன்டியூசிபிள் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லையே இந்த மக்களுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் நரம்பியல் பேஷண்ட்டுக்கும் மருத்துவமா கொடுக்கலான்றது நேத்திய சயின்ஸ். இது எதுக்கு சொல்றேன்னா, முடி கொட்டினதான கேள்வின்னு. அதாவது அட்வான்ஸ்டு ஹார்ட் ஃபெயிலியருக்கும் வைத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்ட பார்க்கின்சன்ஸ் டிசீஸுக்குமே முதிர்ச்சி அடைந்த செல்லை முதிர்ச்சி அடையா நிலைக்கு கொண்டு சென்று சிலவித வைத்தியங்களை செய்ய முடியுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப புதுசுங்க. எங்களுக்கே இதெல்லாம் கொஞ்சம் மருத்துவத்துறையில தான் இருக்கோம். நான்லாம் ஒரு உதவி ஆசிரியராக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில பணிபுரிகிறேன். எங்களுக்கே வந்து நான் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். நாங்களே இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனால் தான் எங்களுக்கு தெரிந்த வரையில், புரிந்த வரையில், அறிந்த வரையில் சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு சொன்னா, கேன்சருக்குமே என்ன ராப்பாமைசினை வச்சு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஒரு சின்ன ஒரு பூச்சியில ஒரு ஐலண்ட்ல கண்டுபிடிச்சாங்க. அதனால இதெல்லாம் மைக்ரோ ஆர்என்ஏ, சூழலினால் மாற்றப்படும் மரபணு. இது எபிஜெனெட்டிக்ஸுங்க. இந்த எபிஜெனெட்டிக்ஸ்ல தான் இப்ப இந்த முடி கொட்டுறதும் வந்து உட்காருதுங்க. அதாவது என்னன்னாங்க, சின்ன வயசுலயே உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றவில்லை என்றால், அதாவது மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இந்த 3 பெருஞ்சத்தை மட்டுமே நாடி விரும்பி உடற்பயிற்சியும் பெருமளவில் இல்லாமல் இதை அதீதமாக உட்கொண்டால், அதுவும் வெளியில ஹோட்டல்கள்லயும் சிற்றுண்டிகள்லயுமே சாப்பிட்டீங்கன்னா, இந்த உறையும் தன்மை வெகு கம்மியாக உள்ள எண்ணெயில் செய்யப்படும் பதார்த்தங்களான கிட்டத்தட்ட எல்லா பதார்த்தமும், அப்படின்னா அர்த்தம் உறையும் தன்மை கம்மியா உள்ள எண்ணெய்னா சன்ஃபிளவர் ஆயில் அண்ட் பாம் ஆயிலுங்க. அடுத்து சாய்பீன் ஆயில் உள்ள வந்துகிட்டு இருக்கு. வேணா சாய்பீன் ஆயிலுக்கு US அண்ட் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்துச்சு. சாய்பீன் ஆயில் தான் அமெரிக்காவோட நம்பர் 1 ஆயில். ஸோ
சன்ஃப்ளவர் ஆயிலோ பாம் ஆயிலோ கிடையாது. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யுக்ரைனு நம்பர் 1, பாம் ஆயில் இந்தோனேஷியா, இனிமேல் சாய்பீன் ஆயிலும் சேரும். இந்த பெரும் 4 எண்ணெய்கள்ல, உணவு உட்கொள்ற எண்ணெயில 4 ஆயில் தாங்க. பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கனோலா ஆயில் அண்ட் சாய்பீன் ஆயில். கனோலா ஆயில்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல சைனாலாம் ரேப்சீட் ஆயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சூடு தாங்காத எண்ணெய். இதெல்லாம் ரொம்ப விலை ரொம்ப மலிவுங்க. இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் என்னன்னாங்க, உலக உற்பத்தியில 90% உற்பத்தி இந்த 4 எண்ணெய்ங்க. பாம் ஆயில், சாய்பீன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் கனோலா ஆயில். இந்த 4ங்க. போன வருஷம் ஒரு டேட்டா பார்த்தேன், 235 மில்லியன் டன் உற்பத்திங்க. உட்கொள்ளும் எண்ணெயின் உற்பத்தி, சாப்பிடுற வகைரால உள்ள எண்ணெயோட உற்பத்தியில 235 மில்லியன் உலக உற்பத்தி போன வருஷங்க. அதுல கிட்டத்தட்ட 210 215 மில்லியன் டன், கிட்டத்தட்ட 90% எண்ணெய் 4 எண்ணெய்ங்க. பாம் ஆயில், சாய்பீன் ஆயில், கனோலா ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அப்ப நீங்க பொது வழியில டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னா, ஆங்கில ஊடகங்களையே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுல இந்த எண்ணெயை பத்தி தான் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் ரொம்ப இருக்காது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ற நாடுகள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, யுக்ரைனா இருக்கும், இல்லை இந்தோனேஷியாவா இருக்கும், இல்லை அமெரிக்காவா இருக்கும், இல்லை கனடாவா இருக்கும். இந்த 4 பெரும் எண்ணெய்க்கு நம்ம ஊர் நல்லெண்ணெய்லாம் 1 மில்லியன் டன் கூட கிடையாது. தேங்காய் எண்ணெய் 1 to 3.5 மில்லியன் டன்னு, ஆலிவ் ஆயில் 1 to 3.5 மில்லியன் டன். ஸோ சொற்ப உற்பத்தி. அதனால இவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ஸ் கிடையாது. ஏன் தேங்காய் எண்ணெய் இருக்காதுன்னா, தேங்காய் எண்ணெய் கடலோர பகுதி இருக்கணும், சூடு நல்லா இருக்கணும், வெயில் நல்லா இருக்கணும், இல்லை தேங்காய் வளராது. தேங்காய் வளரலாம் தேங்காய் எண்ணெய்க்காது. அதனால தேங்காய் எண்ணெயை பத்திலாம் ஃபாரன் அகெயின்ஸ்ட் டிஸ்கஷனே இருக்காது. ஆனா பொரிக்கிற எண்ணெயில தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம். எண்ணெய் கம்மியா சாப்பிடணுன்றதான் முதல் பதில். பொரிச்சு சாப்பிடணும்னா தேங்காய் எண்ணெயில பொரிக்கணும்னு. ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் சூடு தாங்க, அதீத சூடு தாங்கக்கூடிய ஒரு எண்ணெய். 112 டிகிரிங்க அந்த லாரிக் ஆசிடுங்கிற அந்த எண்ணெயில இருக்கிற கொழுப்போட பெயருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வெளியிலேயே சாப்பிட்டீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் நடக்கும். அதுல உங்களுடைய ஒரு முடியின் நுண் சூழல், மைக்ரோ சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஒரு முடி இருந்துதான் அதன் ஆணிவேர். இது வேணா படமா ஸ்லைட்டா வரைஞ்சி காட்டட்டுமா தெரியல. இந்த பாருங்க, இப்போ இதுதான் ஒரு ரத்த அணுன்னு, ரத்த ஓட்டம்னு வச்சுப்போம். இதுதான் உங்களோட முடின்னு வச்சுப்போம். இப்போ இந்த முடி வளரணும்னு வைங்களேன். இந்த முடி வளரணும் கருப்பானா, இந்த ஆணிவேர்ல இருக்கக்கூடிய நுண் சர்க்குலேஷன், மைக்ரோ சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். மைக்ரோ சர்க்குலேஷனா என்னன்னாங்க, இது ஒரே ஒரு இரத்த அணுவை செலுத்தக்கூடிய அகலம் கொண்ட இரத்த குழாய்ங்க. இது இறுகக்கூடாதுங்க. இரத்த ஓட்டமே, ஒரு இரத்த குழாயே ஓடணும்னா நம்ம தோட்டத்துல பாய்ச்சற தண்ணி குழா மாதிரி இருக்கணுங்க. தண்ணி குழா தோட்டத்துல போகணும்னா அழகா ரத்த குழா விரிஞ்சு சுருங்கணும். அதே மாதிரி இந்த நுண் ரத்த குழாயும் விரிந்து சுருங்கணும். இது விரிந்து சுருங்குவதற்கு முக்கியமான காரணம், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த இரத்த அணுவின் உள் செவுருல ஒரு கேஸ் ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க. நைட்ரிக் ஆக்சைடுன்னு பேருங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்றது நம்ம இரத்த குழாயின் ஒற்றை வரிசை கொண்ட அணுங்க. ஒற்றை வரிசை கொண்ட அணுங்க இது. இந்த செல் எண்டோதீலியம்னு சொல்லுவாங்க. இந்த செல் நல்லா இருந்தாதான் இந்த நைட்ரிக் ஆக்சைடே ஃபார்ம் ஆகுங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிற கேஸ் தான் இந்த இரத்த குழாயை அழகாக சுருங்கி விரிய செய்யும். சுருங்கி விரிந்தால்தான் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்து கடைசி ஆணிவேர் வரைக்கும் போய் அந்த முடிக்கான தேவையை பூர்த்தி செய்யும் சத்து வகைரால. அப்போ அந்த வகைரால போய் சத்து வகை சேரணும்னா அந்த ஒத்த ரத்த அணு பாய்ச்சக்கூடிய இந்த நுண் ரத்த குழா அழகா சுருங்கி விரியணும். அதுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடுங்கிற கேஸ் இருக்கணும். இந்த நைட்ரிக் ஆக்சைடு கேஸ்ல இந்த நைட்ரிக்னு சொல்றோம் பாருங்க. இந்த நைட்ரிக்ங்கிறது ஆக்சுவலா நைட்ரஜன்ல இருந்து வருதுங்க.
நைட்ரேட்ல இருந்து வருது. நைட்ரேட்டுங்கிற தாது பொருள் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, காய்கறியில மட்டும்தான் இருக்கு. ஸோ காய்கறி யாரெல்லாம் சின்ன வயசுல இருந்து காய்கறியும் பழமும் கம்மியா சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா அம்மாவுக்கு முடி கொட்ட சின்ன வயசுலயே ஆரம்பிச்சதை விட இவங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே முடி கொட்டும், தோல் கருக்கும், தோல் ஒரு 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 எப்படி சொல்றதுங்க, ஒரு கெட்டித்தன்மையை அடையும். அதனால சின்ன வயசுல இருந்து நீங்க 3 வேளையும் நல்லா காய் சாப்பிட்டு, பெரும் ஹோட்டல்கள்ல, சின்ன ஹோட்டலா பெரிய ஹோட்டலான்னு சொல்லல, எந்த ஹோட்டலா இருந்தாலும் இந்த பாம் ஆயிலையும் சன்ஃபிளவர் ஆயிலையும் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடி கொட்டுவதற்கான வாய்ப்பு வசதி அதிகம். ஆனா அதான் சொன்னேன், சாப்பாட்டின் மூலம் மரபணுவின் பரிமாணத்தை மாற்றி அமைப்பதே எபிஜெனெட்டிக்ஸுங்க. இந்த எபிஜெனெட்டிக்ஸ்ல நீங்க முடி கொட்டாம இருக்கணும், முடி கொட்டுறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா கட்டாயம் 3 வேளையும் காய்கறி கட்டாயம் சாப்பிடணும். எந்த காய் சாப்பிடணும்னா எந்தெந்த காயெல்லாம் 18 வயசு கீழே இருக்கிற பசங்க சாப்பிடாதோ, எந்தெந்த காயெல்லாம் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வளர்ந்தோமோ, எந்தெந்த காயெல்லாம் எந்த ஹோட்டல்லையும், சின்ன ஹோட்டல் ஆகட்டும் பெரிய ஹோட்டல் ஆகட்டும் கிடைக்காதோ, எந்தெந்த காயெல்லாம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க முடியாதோ, எந்தெந்த காயெல்லாம் ரொம்ப விலை கம்மியோ அந்த காயெல்லாம் நிறைய சேர்க்கணும். அப்படின்னு இருந்தாங்க வாழைத்தண்டு, வாழைப்பூ, சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், நூக்கோல், கொத்தவரங்காய், காராமணி, பீன்ஸு, அவரைக்காய், பச்சைத்துவரை, இந்த மாதிரியான காய்கறிகளை நிறைய சாப்பிட்டு, எண்ணெய் அதிகமாக உரியக்கூடிய காய்கறிகளை கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு, ஒரு நல்ல தண்ணி குடிச்சு, நிறைய பழங்கள் சாப்பிட்டு, ஏன்னா உங்களோட தோலும் கெட்டியா இருக்கணுங்க. தோல் கெட்டியா இருக்கணும்னா தோலுக்கு கீழே கொலாஜன் ஒண்ணு இருக்கணுங்க. கொலாஜன் இருந்தாதான் தோல் கெட்டியா இருக்கும். தோல் கெட்டியா இருந்தாதான் தோலும் இறங்காது, முடியும் கொட்டாது. வயதிற்கான முடி கொட்டுதல் இருக்குமே வழியா தாண்டி இருக்காது. தோலுக்கு கீழே அந்த கொலாஜன் நல்லா இருக்கணும், அந்த கொலாஜனுங்கிற புரதம் நல்லா இருக்கணும்னா அந்த கொலாஜனோட இணைப்பாலமே விட்டமின் சி. அப்ப விட்டமின் சி உள்ள பொருள்களை நீங்க நிறைய சாப்பிடணும். விட்டமின் சி எதுல இருக்கு? காயிலையும் பழத்துலையும் இருக்கு. உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, விட்டமின் சி டேப்லெட்டா எடுத்துக்கிட்டா நல்லதா டாக்டர்னா, விட்டமின் சி டேப்லெட் சாப்பிட்டு நீங்க உங்க கொலாஜனை காப்பாற்றவே முடியாது. நீங்க காயும் பழமுமா அந்த ஃபுட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த உணவு இருந்த அதன் சூழலிலேயே நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. உங்க சின்ன பசங்களுக்கு பழம் சாப்பிட மாட்டேங்குது, காய் சாப்பிட மாட்டேங்குதுன்னா அதுக்கு விரும்பின மாதிரி ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுக்கலாம். ரொம்ப வயசானவங்களுக்கு பல்லு போயிடுச்சு, மெல்ல முடியல, பல்லெல்லாம் விழுந்துடுச்சுன்னா அவங்களுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறேன், சிபிஏ ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் 100% சொல்லலாம், அதெல்லாம் மித்து. இந்த ஒரே ஒரு ஜூஸை சாப்பிட்டா சரியாயிடும், இந்த ஒரே ஒரு பழத்தை சாப்பிட, இது ஒரு சூப்பர் ஃபுட்டு, இது ஒரு சூப்பர் கிரெயின், இந்த ஃபுட்டை நாங்க ரேங்க் பண்றோம். ரேங்கிங் எந்த புக்ல இருக்குங்க? யார் வேணா வாங்க என் கூட, அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு கூப்பிட்டு போறேன், நியூட்ரிஷனல் செக்ஷன் கூட்டிட்டு போறேன், என்சைக்ளோபீடியா ஆஃப் நியூட்ரிஷனை காமிக்கிறேன். அங்க ஏதாவது ஒரு உணவுப் பொருளுக்கு ரேங்கிங் போட்டிருக்கா சொல்லுங்க. ஸோ ரேங்கிங்கை நம்பியோ இது சூப்பர் ஃபுட்டு, இது சூப்பர் கிரெயின், இது சூப்பர் ஃப்ரூட்டு அப்படின்னு இதை சாப்பிட்டா முடியே கொட்டாது, இது சாப்பிட்டா கிளுகிளுன்னு வளரும், இதெல்லாம் சொல்றவங்களுக்கு நீங்க சில கேள்விகளை எழுப்பணும். என்ன கேள்வி எழுப்பணும்னா, உலகத்தின் பெரும் பணக்காரர்களோட பெயர் பட்டியலை எடுங்க. உலகத்தின் பெரும் பணக்காரர்களோட பட்டியல் எடுங்க. அதுல யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஈலான் மஸ்க் வருவார், என்ன இவர் வருவாரு, நம்மளோட ஜெஃப் பெசாஸ் வருவாரு, என்ன பில் கேட்ஸ் வருவாரு, வேற இந்த மாதிரி எல்லாரும் வருவாங்க. அதுல எத்தனை பேருக்கு அவங்களுடைய ஒரிஜினல் முடி, இந்தியாவின் பெரும் பணக்காரர்கள் அவங்க குடும்பத்தையும் பாருங்க, பேரை சொல்ல விரும்பல, அவங்க வீட்டுல எல்லாம் எல்லாருக்கும் முடி இருக்கா? பெரும் பணக்காரர்கள் வீட்டுல. ஏன்னா பணத்தை வைத்து முடியை வாங்க முடியாது. ஏன்னா உங்களுடைய வேதியியல் மாற்றத்தை சீர் செய்து கொண்டு இந்த உள் சூழலினால் மாற்ற வைக்கப்படும் மரபணுவின்
பரிமாணத்தை நம்ம உள்வாங்கி அதை புரிஞ்சு நம்ம நடந்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க முடியும். மொத்தமா நிறுத்த முடியுமாங்கிறது கேள்விக்குறி.